அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிம்ம ராசி பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கத்தின் காலடி சத்தம் கேட்டாலே காடே அதிரும்னு சொல்லுவாங்க. ஜோதிட மண்டலத்தின் 5வது ராசியான சூரியன் அதிபதியை கொண்டது தான் இந்த சிம்ம ராசி. முதல்ல சிம்ம ராசிக்காரர்களோட இயல்பான குணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நெருப்பு தத்துவத்தை கொண்ட ராசி. எங்கே போனாலுமே நீங்கள் தான் ராஜாவாக இருக்க விரும்புவீங்க. யாருக்குமே அடங்கி போகிற குணம் உங்ககிட்ட பிறப்பிலேயே இருக்காது. நேர்மை மற்றும் தைரியத்தை கொண்டவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க. மனசில் பட்டதை நேராக பேசிடுவாங்க. முதுகுக்கு பின்னால் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்க்குறதுக்கு ரொம்ப கடுமையானவங்க மாதிரி தெரிஞ்சாலும் இவங்களுக்குள்ள ஒரு குழந்தை குணம் ஒளிஞ்சிருக்கும். உங்களை நம்பி வந்தவங்களுக்கு வாரி வழங்குறதுல நீங்கள் கர்ணன்னே சொல்லலாம். உங்களுக்கு உயிரை விட சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம். அதை யாராவது சீண்டுனாங்க அப்படின்னா சிம்மம் போல் இவங்க கர்ஜிப்பாங்க. கடந்த வாரத்தில் சில துன்பங்களை பட்டிருப்பீங்க. நீங்கள் சூரியன் அதிபதியை கொண்ட உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட சுயரூபம் கடந்த வாரம் வெளிப்பட்டிருக்கும். நம்பிக்கை துரோகம். நீங்கள் யாரை உயிர்னு நம்புகிறீங்களோ, யாருக்கு வாரி வாரி வழங்குனீங்களோ அவங்களே உங்களுக்கு பின்னால் குழி பறிச்சதை நீங்கள் உணர்வீங்க. பண விஷயத்தில் கண்டிப்பாக ஏமாந்துருப்பீங்க. கைமாத்தா தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனவங்க உங்ககிட்ட வாங்கும்போது இருந்த முகத்தை திருப்பி கேட்கும்போது காட்டியிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே பழி சுமத்திருப்பாங்க. இதனால் கடந்த சில நாட்களாக ஏன் வருஷங்களாக கூட நீங்கள் தூக்கம் இல்லாமல் இரவுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சிங்கத்துக்கு தற்காலிகமாக கூண்டில் அடைக்கப்பட்டது மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டகாலம் எப்போன்னு தெரியுமா உங்களுக்கு? 7.5 சனி மற்றும் அஷ்டம சனி காலம்தான். பொதுவாக சிம்மத்துக்கு சனி பகவான் சமசப்தமஸ்தானத்துக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் வரும்போது சோதனை ரொம்ப அதிகமாக இருக்கும். தற்போதைய கோச்சார கிரக நிலைகளின்படியும் சனி பகவானின் பார்வையின்படியும் நீங்கள் சில அழுத்தங்களை சந்திச்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. ராகுகேது பயிற்சி காலத்தில் 2 மற்றும் 8ஆம் இடங்களில் ராகுகேது அமரும் காலங்களில் குடும்பத்தில் வாக்குவாதங்களும் தன இழப்புகளும் நிறைய ஏற்பட்டிருக்கும். சிம்மராசிக்கு சூரிய தசை நடக்கும்போது நன்மைகள் நடந்தாலும் பலவீனமான புதன் அல்லது சுக்கிர தசை நடக்கும்போது வீணான நிறைய விரயங்களும் உறவுகளுக்குள்ள பிரிவுகளும் உங்களுக்கு வந்திருக்கலாம். இந்த காலங்களில் நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப அவசியம். சில விட தெரியாத விஷயங்களுக்கு காலம் பதில் சொல்லுங்கள். நீங்கள் பொறுமையாக இருந்தாவே அது கடந்து போயிடும். நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சில விஷயங்களில் நீங்கள் எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் முதல் விஷயம் முன்கோபம். உங்கள் கோபம் தான் உங்களுக்கு முதல் எதிரியே. கோபத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகள்லாம் நியாயமாக இருந்தாலும் அது உறவுகளை முறிச்சிடும். அந்த கோபத்தால் தான் நீங்கள் நிறைய கெட்ட பேரே வாங்குறீங்க. என்ன தான் நீங்கள் நியாயமானவங்களா நேர்மையானவங்களா இருந்தாலும் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட அதை எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு. எதிர்பார்த்து நேருக்கு நேராக நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி கோவப்படும்போது நீங்கள் தான் அங்கே கெட்டவங்களாக நிற்கிறீங்க. ஆசுக்கா மெதுவாக பேசி கெட்டதை சாதிக்கிற மனுஷன் நல்லவனாக இருப்பான். நேருக்கு நேராக பேசி கோவப்படுறவன் என்றைக்குமே உண்மையானவனாக இருந்தாலும் கெட்ட பேர் தான் எடுப்பான். செய்யாத தப்புக்கள்லாம் பழி சுமப்பான். வீணாக தேவையில்லாத அவமானம் மன அழுத்தம்லாம் உங்களுக்கு தான் வரும். உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாலும் உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டாலும் உங்களால் தாங்கவே முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு கோவப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே மென்மையானவங்க. நீங்கள் அதையே போட்டு குழப்பிக்கிட்டு அழுதுகிட்டு நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. எதுக்கு அது? கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள், நல்லா தான் இருக்கும். என்ன தான் கெட்ட பேர் அவமானம்னு வந்தாலும் நீங்கள் அசர மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக தான் பேசுகிறீங்க, நீங்கள் செய்கிறது கரெக்டு தான் அப்படின்னு. ஆனால் அந்த செய்கிற முறை தான் தப்பு. கோபத்தோடு வெளிக்காட்டுறீங்கள, அதுதான் தப்புன்னு நினைப்பாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் நீங்கள் சரியான விஷயத்துக்காக தான் செய்வீங்க. அடுத்தது புகழ்ச்சிக்கு மயங்கிடுவீங்க. உங்களை யாராவது ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா போதும், நீ நல்லவன் வல்லவன் அப்படியா உனக்கு தான் எல்லாம் தெரியுது அப்படின்னு ஒரு 4 வார்த்தை உங்களை சொல்லிட்டாங்கன்னா போதும், நீங்கள் மயங்கிடுவீங்க. அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ என்ன தேவையோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதில் கொஞ்சம் நீங்கள் தள்ளி இருக்கிறது பரவாயில்ல. ஏன்னா அப்படி சொல்கிறவங்க கிட்ட தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் நிறைய ஆபத்து தான் உங்களுக்கு இருக்குது. அப்படி சொல்கிறவங்களால தான் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனையும் கெட்ட பேரும் அவமானமும் எல்லாமே உங்களுக்கு அவங்களால தான். அதனால் அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பரவாயில்ல. யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் போடவே கூடாதுங்க. எந்த ஒரு நிதி ஆவணத்துலேயும் சரி அல்லது கடன் பத்திரத்துலேயும் சரி ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. அது உங்கள் பெரிய சட்ட சிக்கலில் கொண்டு போய் உங்களை மாட்டி விட்டுரும். சரி, இந்த அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணவரவை பற்றி கேட்டிங்கன்னா வாரத்தோட தொடக்கத்தில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு தான் திடீர் பணவரவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது.
ரொம்ப நாளாக வராத பழைய பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. குறைச்சிக்கிட்டு சேமிப்பை உயர செய்யுங்க. தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டிங்க அப்படின்னா மேலதிகாரிகளின்கிட்ட இருந்து பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை நீங்கள் இந்த வாரம் தவிர்க்கிறது நல்லது. கவனமாக இருங்க. யாரை நம்பியும் போய் ஒரு பெரிய தொகையை கொண்டு போய் முதலீடு பண்ணிடாதீங்க. அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. பங்குதாரர்களோட பேசும்போது நிதானமாக இருங்க. கூட்டு தொழிலில் சில மாற்றங்கள்லாம் செய்ய நினைப்பீங்க. பார்த்து கவனமாக செய்யுங்க. நிலப்பலன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல முடிவு வரும். புது வீடு அல்லது மனம் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த வாரம் இறுதியில் தொடங்கலாம். அது சாதகமான முடிவை தரும். திருமணம், குழந்தைகளை பற்றி கேட்டிங்க அப்படின்னா திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரங்கள் அமைய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளாக நீங்கி நெருக்கம் கூட போகுது, அந்யோன்யம் கூட போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நல்ல செய்திகள்லாம் தேடி வரப்போகுது. பிள்ளைகளோட கல்வி மற்றும் சுப காரியங்களுக்கு செலவு செய்ய போகிறீங்க. அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களோட பொருத்தமான ஆடை நிறங்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகளை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டமான நிறம் உங்கள் ராசிநாதன் சூரியன்கிறதால உங்களுக்கு ரொம்பவே உகந்த நிறம் சிவப்பு, குங்கும நிறம் மற்றும் தங்க நிறம். இந்த நிறங்களில் ஆடைகள் அணியும் போது உங்களுடைய ஆளுமைத்திறன் அதிகரிக்கும். ரொம்ப முக்கியமான நேர்காணல் அல்லது தொழில் பேச்சுவார்த்தைகளுக்கு போகும்போது இந்த நிறங்களை நீங்களே பயன்படுத்தலாம். கருப்பு மற்றும் கருநில நிறங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. சிவப்பு, குங்கும நிறம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனை ஈர்த்து கொடுக்கும். மன தெளிவையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களோட அதிதேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமான். உங்களுடைய தைரியம் அதிகரிக்கவும் எதிரிகள் தொல்லை நீங்கவும் ஸ்ரீ நரசிம்மர் அல்லது பிரத்யங்கரா தேவியை வழிபாடு பண்ணுறது உங்களை எப்போவுமே காக்கும். அது ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு அர்க்கியம், அதாவது நீர் கொடுத்து வழிபடுவது உங்கள் வாழ்வை பிரகாசிக்க செய்யும். அது மட்டும் இல்லைங்க, கடந்த வாரம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துரோகங்கள்லாம் உங்களை செதுக்கிறதுக்கு தானே தவிர உங்களை வீழ்த்துறதுக்கு கிடையாது. வீழ்ந்த இடத்துல இருந்து நீங்கள் கம்பீரமாக குணம் கொண்டவங்க. ஜூன் 7 முதல் 14 வரையிலான காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையோடு செயல்பட்டு சொல்லியிருக்க ஆன்மீக வழிபாடுகளை செஞ்சு வாழ்க்கையில் நீங்கள் வளம் பெறுங்க. புது முயற்சிகளில் நீங்கள் சிந்திச்சு தாங்க முடிவெடுக்கணும். இந்த வாரம் ராசி அதிபதி சூரியன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இது தொழில் தொடர்பான விஷயங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்குது. இருந்தாலும் சில நாட்களில் விரயஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமடைகிறதால சுயஜாதக ரீதியான ஜாதக பாதகம் அறிஞ்சு தொழில் செய்கிறது, தொழிலில் நீங்கள் செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. புது தொழில் முதலீடுகளில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பெரிய தொகையை கொண்டு போய் தெரியாமல் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. பார்த்து கவனமாக இருங்க. தம்பதிகள் தொழில் உத்தியோகத்திற்காக பிரிந்து வாழ நேரிடுங்க. என்னைக்கோ வாங்கி போட்ட சொத்தை அவசிய தேவைக்காக நீங்கள் விற்பீங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவுமே செய்யாமல் திட்டமிட்டு செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. முன்கோவத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையோடு செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. குடும்ப விஷயங்களை தயவு செஞ்சு தப்பி தவறி கூட யாருக்கிட்டேயும் போய் பகிர்ந்துக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ தான் நல்லா கூட பழகினாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டேயும் கொண்டு போய் பகிர்ந்துக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத அவமானத்தையும் பிரச்சனையும் உங்களுக்கு அது கொண்டு வந்து சேர்க்குங்க. கவனமாக இருங்க. ஆரோக்கிய தொல்லை குறைய துவங்குங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் தேவையான உபகரணங்கள்லாம் வழங்குங்க. இயலாத முடியாதவர்களுக்கு தேவையான உதவியை செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது. உங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களில் ரொம்பவே சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்குதுங்க. பண வரவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடல் நலம் மேம்படும். ரொம்ப நாளாக இருந்த நோய்மெல்லாம் குணமாகக்கூடிய காலகட்டமாக அது இருக்குது. உங்கள் காதல் வாழ்க்கையில் முன்பிருந்த வாரத்தை விட இணக்கமும் சிறப்பானதாகவும் இந்த வாரம் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். எதிர்பாலினர் காரணமாக வேலையில் சிரமங்கள் நீங்கள் எதிர்கொள்ள நேருங்க. காதல் உறவு ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். சொந்தமாக நீங்கள் கவனக்குறைவாக இருக்கிறதால பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தனிமையை உணர்வீங்க. எல்லார் குடும்பம் சேர்ந்து இருக்க முயற்சி பண்ணுங்கள். உங்கள் மனம் ஏதோ ஒன்றில் அதிருப்தியோடு இருக்கக்கூடிய நிலையை உணர்வீங்க. நீங்கள் பயணத்தை ஒத்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வாரத்தோட கடைசியில் ஒரு இளம் நபரை பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க. ஒரு வேலை விஷயமா வீட்டில் இருந்து நீங்கள் கிளம்பும்போது, ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்பும்போது கணபதி வழிபாடு, பெற்றோரோட ஆசையையும் வாங்கிட்டு போங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது.
உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் பெறுங்க. மனசில் தைரியமும் உற்சாகமும் கூடும். விருந்து நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, ருசியான உணவுகளை உண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். வார இறுதியில் நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கும். வெளிவட்டார தொடர்புகள்லாம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக கூட இருக்கும். பணவரத்து திருப்தியாக இருக்குங்க, கவலைப்படாதீங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த மனக்கசப்புகள்லாம் விலகி ஓரளவுக்கு நல்ல ஒற்றுமையோட வாழ கூடும். பொன் பொருள் சேர்க்க கூட உண்டாகும். பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். எதிர்பாலினத்தோட கவனமாக இருங்க. பிள்ளைகளால் பெருமை சேரும். பெண்களுக்கு எதுலேயுமே சாதகமான பலன் கிடைக்கும். மனோதிடம் கூடும். கலைத்துறையினருக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க. அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள்லாம் கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கல்விக்கு தேவையான உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. மக நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். நிதி நிலைமை உயரும். கடன் பிரச்சனைகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. தொழில் போட்டிகள்லாம் விலகுங்க. வேலை தேடுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் விலகும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கும். குதூகலம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்க போகுது. பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க போகிறீங்க. தொல்லைகள்லாம் நீங்கள் போதுங்க. எதையுமே எளிதாக செஞ்சு முடிக்கும் திறமை உண்டாகும். பயணங்கள்லாம் வெற்றியை தரும். இதெல்லாம் ஒரு பொதுவான கணிப்பு தாங்க. அவங்கவுங்க தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தில் பலன்கள்லாம் மாறுபடலாம். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு யாரிடமும் வீண் சண்டையை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றவங்கக்கிட்ட திடீர் கருத்து வேற்றுமையெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுருங்கன்னா போதும். அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. மனக்கவலை உண்டாக வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியாமல் கூட போகலாம். எதுலேயுமே நீங்கள் கவனமாக செயல்படுறது நல்லது. உடல் சோர்வு உண்டாக வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. பரிகாரமாக நீங்கள் சிவனை வணங்க, காரிய தடையெல்லாம் நீங்குங்க. எதுலேயுமே வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.